ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2013 நவம்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே பேஸில் வந்து 2015 நவம்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஸோ சம் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் போல் ஃபார்முலா வந்து ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆனுவல் ரெண்டு வேல்யூ. ஸோ அதோட வேகன்சி ஏதாச்சும் விட்டு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணி கிடைக்கூட அமௌண்ட் தான் வந்து நம்மளுக்கு கிராஜுவல் ஆனுவல் வேல்யூ. ஸோ அதுலேருந்து முனிசிபல் டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், டிரேஷன் வந்து மைனஸ் பண்ணோம். டிரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் டிரேஷன். ஸோ 30% மைனஸ் பண்ணுறோம் செக்ஷன் 224A படி. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதை கொடுப்போம். அதாவது பில்டிங் வாங்கும் போது இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணியிருப்போம் இல்லையா, லோன் வாங்கிட்டு அப்புறம். ஸோ அந்த மாதிரி லோன் வாங்கி தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுனா அது நம்ம வந்து டிரேஷன் வந்து பண்ணிக்கலாம் செக்ஷன் 24B படி. ஓகேவா. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய அமௌண்ட் நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. ஓகே. ஸோ ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம் வந்து போடப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக கொஸ்டின் படிக்கும்போது சம்குள்ளே போயிடுறேன். தென் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒன்று வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று பண்ணுறாரு, இன்னொன்று வந்து செல்ஃபோட அக்வயர் பண்ண வச்சுருக்காரு. ஓகேவா. ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. நீங்கள் கேட்கலாம், செல்ஃபுக்கு தான் வந்து செல்ஃப் ஆக்குபைடுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது, அப்போதுக்கு நம்ம தான் பண்ணணுமா, டேக்ஸ் அவங்களுக்கே நம்ம பண்ணணும், அதுக்கும் கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது ஏன் அப்படின்னா வந்து அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணியிருந்தாங்க. அது செல்ஃபாக கூட வச்சோம், அவங்க லோன் வாங்கி கட்டியிருந்தாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து 2 லட்சம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளைம் பண்ண முடியும். சரியா. ஸோ அதுக்கு எப்படி க்ளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரியா. ஸோ அதுக்காக தான் அந்த இது போடுறது. ஓகே. ஸோ இப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஜுவல் ஆனுவல் வேல்யூ. ஸோ அவங்களே அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம். இல்லைனா அதுக்கு நம்ம மெத்தட் போடுற மாதிரி இருந்திருக்கும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரெண்டல் கொஸ்டின் பாருங்கள். ரெண்டல் இன்கம் ரிசீவ்ட் ஃப்ரம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 30,000 பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இயருக்கு கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியது நம்ம. ஸோ இயருக்கு கால்குலேஷன் பண்ணால் நம்மளுக்கு வந்து 3,60,000 வருது இல்லையா. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், முனிசிபல் டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில் பார்த்திங்க அப்படின்னா 8,000 கொடுத்துருக்காங்களா. ஓகே. முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் ஃப்ரம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 8,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ அது வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ண நம்மளுக்கு கிடைக்க நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா. ஸோ எவ்வளோ கிடைக்கிது, 3,52,000. ஓகேவா. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிடேஷன் வந்து மைனஸ் பண்ணோம். ஸோ வழக்கம்போது ஸ்டாண்டர்ட் டிடேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30%. ஓகேவா. ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ வந்து 30% வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். அது 1,05,600 மைனஸ் பண்ணோம். ஓகேவா. ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட லோன் செக்ஷன் 24B. ஓகே. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதை கொஞ்சம் டவுட் குழப்பம் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபார் த கரண்ட் இயர். இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 25 லேக்ஸ் வந்து லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் 10% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ 25 லேக்ஸ் இன்ட்டு 10% படிக்கிறவங்களுக்கு 2,50,000 வந்துடும் இல்லையா. ஸோ அதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/5 பேச்சுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது 5 இயர்ஸ்க்கு இல்லையா. ஸோ 5 இயர்ஸ்க்கு பிரிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படின்னா நம்மளுக்கு 1/8/2021 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து 31/3/2021 தான் கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 8, 9, 10, 11, 12, 1, 2, 3. ஸோ அப்போ 8 மந்த் இல்லையா. ஓகே. ஸோ டோட்டல் லோன் அமௌண்ட் 25 லட்சமாக, அதோட இன்ட்டு 10% இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ 8/12, அதாவது அந்த அமௌண்ட் கொடுத்துலேருந்து பே பண்ண வேல்யூ வந்து 8/12 மந்த், 8 மந்த்து, 12 மந்த் இயருக்கு. ஓகேவா. ஸோ 1/5 அதாவது இயருக்கு. ஓகேவா. ஸோ இன்ட்டு பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படி நம்மளுக்கு 33,333 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட்டையும் 2,50,000 நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ண கிடைக்க தான் 2,83,333 ரூபா. ஸோ அதையும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிஸ்டில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 30%. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணி நம்ம கீழே வந்து இன்ஸ்டெல்லாம் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா டிடேஷன் இல்லையா. ஸோ அதுலேருந்து நெட் ஆனுவல் மைனஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ணி கிடைக்கும் வேல்யூ தான் நம்மளுக்கு 33,933 ரூபா. ஓகேவா. ஸோ மைனஸில் கிடச்சிருக்கு இல்லையா. ஓகே. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அக்ரூவல் ரெண்டர் ரிசீவ் டேக்ஸபிள் அண்டர் செக்ஷன். ஓகே. இது வந்து ஆல்ரெடி வந்து டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக கொடுக்குற அமௌண்ட்டு. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணி தாங்கணும். ஸோ அதையும் எடுத்துக்கிறோம். அதுலேருந்து நம்ம டிடேஷன் மைனஸ் பண்ணிக்கிறோம். அந்த அக்ரூவல் ரெண்டர் வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து டிடேஷன் வந்து 30%. ஸோ வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 36,000. ஸோ மைனஸ் பண்ண நம்மளுக்கு 84,000 ரூபா. அதையும் மேலே இருக்க அமௌண்ட்டு நம்ம வந்து மைனஸில் இருக்குது இல்லையா, 36,993 ரூபா. ஸோ அந்த அமௌண்ட்டையும்
84,000 நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா 47,067 ரூபா. ஓகேவா? அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்குபைட் வச்சுருக்காரு இல்லையா? ஸோ அது எடுத்து பார்க்குறோம். ஆனுவல் ரெண்ட் வந்து வேல்யூ வந்து கிடையாது. ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டேஷன் போட முடியாது. ஓகேவா? ஸோ ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட், அதாவது லோன் வாங்கியிருக்காரு இல்லையா, அவர் 2த்துக்கு சேர்த்து தானே வாங்கினாரு. ஸோ அப்போ 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. இதுக்கு செல்ஃபோட வந்து 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. ஸோ 2 லட்சம் ரொட்டேஷன் இருக்குது. ஸோ அதனால் -2 lakhs போட்டுக்கிட்டோம். ஸோ -2 lakhs நம்ம காம்ப்ளெக்ஸ்க்கு கண்டுபிடிச்ச அமௌண்ட் இருக்கு இல்லையா, 47,067 ரூபா. ஸோ அந்த அமௌண்ட்டு இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு -1,52,993 ரூபா வருது இல்லையா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் நம்ம டேக்ஸ் கட்டணுமானா கட்ட வேணாம், ஏன்னா அது மைனஸில் வந்துருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்ல. ஸோ சம் புரிஞ்சா கிட்டன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சம் பொருளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சம் போடணும். ஸோ இப்படி தான் சம். ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்லாக இன்னொரு இல்லை சம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.